ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 தடவை சொன்னால் 1000 நன்மை கிடைக்கும், 1000 தீமை அழியும். அல்லாஹ்வை போற்றி புகழும் எண்ணமில்லாமல் நன்மையை மட்டும் நாடி திக்ர் செய்யலாமா? மற்ற திக்ர்களையும் இந்த நோக்கத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்தல்னு ஒன்று இருக்குதுல்ல. திக்ர் செய்யல்னா அல்லாஹ்வை புகழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த சொற்களை அவங்க குறிப்பிட்டு சொன்ன எண்ணிக்கையில் திரும்ப திரும்ப சொல்வதற்கு பேர் தான் திக்ருங்கிறது. இப்போ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கிறது இறைவனை துதிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்லை அர்த்தம் தெரியாமல் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறோங்கிற அந்த புகழ்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் இதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி மட்டும் திக்ர் செஞ்சால் அது நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் 3 பிரிக்கணும். நீங்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்வது அந்த சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தத்தை மனசில் விளங்கி சொல்வது ஒரு வகை. இன்னொரு வகை அர்த்தம் தெரியாது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. ஆனால் இது அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சொல்லு, இதை இப்படி புகழ வேண்டும்னு நபிகள் சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொருள் தெரியாமல் அதை சொல்வதுங்கிறது 2வது வகை. 3வது வகை என்னன்னு கேட்டால் இவர் கேட்குறது, அதாவது அர்த்தமும் தெரியாது, அல்லாஹ் புகழ்கிறதுங்கிறது என் நோக்கம் இல்லை, இதுக்கு நன்மை கிடைக்கும்னு இருக்கிறாங்க, அது என்னவா இருந்துட்டு போகுது, இதுக்கு 1000 நன்மை கிடைக்குங்கிறாங்க, அதுக்காக செய்யலாமான்னு கேட்குறாரு. இதில் 3ல் நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னு வைங்க, அதுக்கு கண்டிப்பாக கூலி இருக்குது. ஒரு இறைவன் தூய்மையானவன் அப்படின்ற அர்த்தத்தை மனசில் வைத்துக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தத்தையும் விளங்கின காரணத்தினால அந்த சொல்லையும் உச்சரித்த காரணத்தினால அதுக்கு நன்மை கிடைக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டால் அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கன்னு தெரியுது, அதுக்கு மீனிங் தெரியாது. அப்படி இருந்தால் அது அல்லாஹ் புகழக்கூடிய சொல்லுதான் என்று தெரியும், ஆனால் அந்த அர்த்தம் என்னன்னு விளங்காது. அப்படி இருந்தால் நன்மை கிடைக்குமான்னா அப்போவும் கிடைக்கும். ஏன் கிடைக்கும்னு சொல்கிறோம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு ஹர்ஃபை ஓதினார்னு சொன்னால் அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு நன்மைங்கிறது அது மாதிரி 10 மடங்கு கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸு காட்டுறாங்க. எப்படி? லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் இருக்குல்ல, அதை ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம்னு சொன்னீங்கன்னா அலிஃபு ஒரு ஹர்ஃபு, ஓ லாமுன் ஹர்ஃபுன் லாமு ஒரு எழுத்து, ஓ மீமுன் ஹர்ஃபுன் மீம் ஒரு எழுத்து என்று அலிஃப் லாம் மீம் என்பதை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க. இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? அர்த்தம் சொல்லக்கூடியதில் அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்துக்கள் அவ்வளோதான். அந்த அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், ரா, சாது, தாஹா இப்படிலாம் ஆரம்பத்தில் வரும்ல, அதெல்லாம் மீனிங் இல்லாத சொற்கள். அது எழுத்துக்களுக்கு மீனிங் இருக்காது. அதில் அலிஃபுண்டா அலிஃபு தான், லாமுண்டா லாமு தான், மீமுண்டா மீமு தான். அது ஒரு கருத்தை சொல்கிறதுக்குரிய சொல்லு கிடையாது. அதை உதாரணம் காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அர்த்தம் தெரியாமல் ஓதுனாலும் நன்மை கிடைக்கும், அந்த அர்த்தம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. அப்படியும் ஓதலாம். நீங்கள் அர்த்தம் தெரியாட்டா கூட இறைவனை நம்ம புகழ்கிறோம், இது புகழ்வதற்கு உரிய சொல்லு அப்படின்னு ஓதுனா நன்மை கிடைக்கும். 3வது நீங்கள் கேட்குறீங்கல்ல, அர்த்தமும் தெரியாது, அந்த இறைவனை என்ன சொல்லி புகழ்கிறோன்னு தெரியாது, அந்த எண்ணம் இல்லாமல் ஆனால் இது நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்காக ஓதுவோமே அப்படின்னு ஓதுனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னு கேட்டால் எண்ணங்கள் கரெக்டாக இருந்தால் தானே கூலி கிடைக்கும். ஒன்று அல்லாஹ் புகழ்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் நீ கோடி சுப்ஹானல்லாஹ் சொன்னால் கூட எப்படி கிடைக்கும்? எண்ணத்தை மாத்திரம் இப்படி கஷ்டமா? அர்த்தம் தெரிகிறதுங்கிற ஒரு கஷ்டம் அந்த மொழியை படித்தவங்களுக்கு தான் தெரியும். அர்த்தம் தெரியாமல் ஓதக்கூடிய நிலைமை மனுஷனுக்கு இருக்கலாம். ஆனால் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவீங்க, இது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறீங்கன்றாவது, அதுக்கு கூலி கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு முதல்ல அர்த்தத்தோடு செஞ்சே பழவுங்க. முடியலைன்னு சொன்னால் இது அல்லாஹ்வை புகழ்வதற்குரிய சொல், புகழ்வதால் அதில் நன்மை தர்றான் அப்படி நினைக்கணுமே தவிர இது புகழ்கிறதா திட்டுறதா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இந்த சொல்லை சொன்னால் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு செய்யலாமான்னு கேட்டால் அப்படி செய்ய முடியாது. அதுக்கு கூலி கிடைக்காது. இறைவனை புகழ்றதுக்கு தான் அந்த கூலி கிடைக்கும். அதை நினைக்கிறணும்.